தீபாவளி பலகாரத்துக்கு மில்லட்டையும் நாம சேர்த்துக்கலாம். நீங்க கேட்ட ராகி முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுல்ல 1 கப் ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் ஓமத்தை கசக்கி சேர்த்துக்கலாம். பெருங்காயம், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய், காய்ச்சின 1 கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், லூஸாக இருந்தால் அதிக எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ராகி மாவு 1/2 மணி நேரம் ஊறட்டும், அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். முறுக்கு அச்சில் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி துணியில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கையால் இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கரண்டியால் எடுத்து போடுங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தா மில்லட் முறுக்கு ரெடி. இந்த தீபாவளிக்கு ஹெல்த்தியான ராகி முறுக்கு செஞ்சு பாருங்க. ஈஸியாக சமைக்கலாம், டேஸ்ட்டாக சாப்பிடலாம்.